ஓகே. நியூக்ளிக் ஆசிட்ஸ். அப்ப இது வந்து நியூக்ளியோடைட் என்று சொல்ற ஒரு சேன சேர்வைன்ற பல்வோரியம் தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இதில் வந்து CHONP என்ற மூலங்களால் இது ஆக்கப்பட்டது. நாங்கள் ஒரு ரிவிஷனாக பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து CHO மூலங்களால் ஆக்கப்பட்டது. அங்கே HCO வந்து 2:1 2 கொண்டாக காணப்படும். அது வந்து ஸ்பெசிஃபிக் இது, ரைட்? அதில் கார்போஹைட்ரேட்டில் வந்து மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட், ஒரு சாக்கரைட், இரு சாக்கரைட், பல் சாக்கரைட் என்று காணப்படுகிறது. அதில் ஒரு சாக்கரைட்டும் இரு சாக்கரைட்டுக்கும் வந்து சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பளிங்கு இதுவானது, வெள்ளங்கள் இனிப்பு சுவையுடைய வெள்ளங்களாக இருக்கும், நீரில் கரையக்கூடியது அப்படியானது இருக்கும். பாலிசாக்கரைட் என்ற பல் சாக்கரைட் எடுத்தீங்கன்னா அது பளிங்கு தன்மையாக இருக்காது. இப்போ சீனி எடுத்தீங்கன்னா பளிங்குரு மாதிரி இருக்கும். ஆனால் மாப்பொருள் எடுத்தீங்கன்னா பளிங்கு தன்மையாக இருக்காது, நீரில் கரையாது, வெள்ளங்கள் இல்லை, இனிப்பு சுவையாக இருக்காது. அப்படியான காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் லிப்பிட் எடுத்தீங்கன்னா அங்கேயும் CHO ஆகிய மூலங்களால் ஆக்கப்பட்டது. ஆனால் கார்போஹைட்ரேட் மாதிரி இல்லை. லிப்பிட்ல வந்து HCO வந்து 2 கொண்டா இருக்காது. சரிதானே? இது லிப்பிட்ல பார்த்தேன். அடுத்து புரோட்டீன் எடுத்தீங்கன்னா அங்கே CHON, ரைட்? CHON ஆகிய மூலங்களால் ஆக்கப்பட்டது. அமினோ அமிலங்கள்ட பல்போதியமாக இருக்கும். சில புரோட்டீன்ஸ்ல அந்த சல்வரும் காணப்படும் என்று பார்த்தனாங்க, ரைட்? இப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா இந்த CHONP ஆகிய மூலங்கள் காணப்படும். இதில் வந்து மேக்ரோமொலிகூல்ஸ், சரியா? அதாவது பெரிய ஒரு பல்போதியமாக இருக்கும், ரைட்? இப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட போகுது. அப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸில் வந்து 2 வகை இருக்கு. ஒன்று DNA, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் என்று சொல்லுவோம். மற்றது RNA ரைபோ நியூக்ளிக் ஆசிட் என்று சொல்லுவோம். ரெண்டும் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டையும் ரைபோ நியூக்ளியோடைட்டையும் பல்வோரியம் தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ், ரைட்? அப்போ இந்த நியூக்ளியோடைட்டை எடுத்து பார்த்தோம்னா அது 3 வகையான கூட்டங்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பாஸ்பேட் கூட்டம், மற்றது பெண்டோஸ் வெல்லம், 5 கார்பன் பெண்டோஸ் வெல்லம், மற்ற நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரசன் உப்பு மூலம். இந்த 3 வகையான இதழ் சேர்ந்துதான் என்ன ஆக்கப்பட்டிருக்க போது, இந்த நியூக்ளியோடைட் ஆக்கப்பட்டு இருக்க போகுது, ரைட்? அப்ப இந்த பெண்டோஸ் வெல்லம்ன்றதுல டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ல வந்து என்ன இருக்க போது, டிஆக்சி ரைபோஸ் வெல்லம் காணப்படும். ரைபோ நியூக்ளியோடைட்ல என்ன இருக்க போது, ரைபோஸ் வெல்லம் வந்து காணப்பட போகுது, ரைட்? இப்போ இதான் வந்து இந்த நியூக்ளியோடைட்ல இது. மற்ற நான் பொதுவாக சொல்றேன்னா, இந்த நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் பொதுவாக கேமரா ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லா, அப்போ நான் நித்திரோல்றது முழிச்சிருக்கிறது அதில் வந்து தெரியும். அதுக்காக பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? இப்போ நான் கேமரா ஆன் பண்ணி இருக்கிற ரீசனும் வரான். என்ன ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் ஆக்டிவ் லிசனிங்ன்றது முக்கியம், ரைட்? இதை நீங்கள் படிக்கவே கணக்காக கன்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா பெருசாக நோட்ஸ் வந்து போய் திருப்பி திருப்பி வாசிக்க தேவையில்லை, சரியாங்க? நான் நினைக்கிறேன் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஏற்கனவே விளங்கப்படுத்தினான்னு நினைக்கிறேன். என்ன மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது அந்த இடத்துல அல்ல அந்த சொல்லப்பட்ட விஷயத்துல நாங்கள் எவ்வளவு தூரம் கன்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறோம்ன்றதான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ், ரைட்? நாங்கள் ஒரு இடத்துல எவ்வளவு தூரம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னா ஓகே, பிசிக்கலாக கிளாஸ்ல இருக்கிறீங்க தான், ஆனால் மென்டலாக கிளாஸ்ல இருக்கிறீங்களோ 100% அந்த இல்லைன்றதான் ஆன்சராக இருக்கும். ஏன்? நீங்கள் இருந்தாலும் நித்திர வரும், யோசனை வேறு எங்கேயும் போகும், இன்னொரு கிளாஸ், இன்னொரு ப்ரோக்ராம், இன்னொரு பிளானை பற்றி மைண்ட் சுற்றி கொண்டிருக்கோம், ரைட்? அப்போ ஒரு இடத்துல எவ்வளவு தூரம் நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளவு தூரம் மைண்டை வச்சிருக்கிறோம்ன்றதை அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் காணப்படுறது, ரைட்? அப்போ அதில் நான் அந்த பொதுவாக கேமரா ஆன் பண்ணி இருக்கிறத விரும்புகிறேன்னா, ஆனால் இதில் சில பேர் ஃபோன் மைக்குகளும் பிரச்சனையாக இருக்குது. அதில் என்னென்று பார்த்து கொண்டீங்கன்னா நல்லா, ரைட்?
அப்போ இந்த நியூக்ளியோடைட்ல வந்து 3 பகுதி: பாஸ்பேட் கூட்டம், பெண்டோஸ் சுகர் மற்றும் நைட்ரசன் உப்பு மூலம். இந்த நைட்ரசன் உப்பு மூலம்ன்றது சரியானே. நைட்ரசன் உப்பு மூலம்ன்றது இதுல 2 வகையான இதுகள் இருக்குது. பியூரின், பிரிமிடின் வந்து 2 வகை இருக்கு. பியூரின் வந்து லார்ஜ் சைஸ் 2 ரிங்ஸ் வந்து காணப்படும். பிரிமிடின் வந்து ஸ்மாலர் சைஸ் சிங்கிள் ரிங் இருக்கும். நார்மலா தெரிஞ்சு வச்சா செய்யல, பிளாங்க் ஒன்றும் இல்லை. ரைட். இனி இந்த பியூரின்ல வந்து 2 வகை இருக்கு: அடினின், குவானின். பியூரின் வந்து 2 வகை இருக்கு: அடினினும் குவானினும். அடுத்த பிரிமிடின்ல வந்து தைமின், யுராசில், சைட்டோசின் வந்து காணப்படும். பிரிமிடின்ல இருக்க போறது தைமின், யுராசில், சைட்டோசின் வந்து இருக்கும். ரைட். இனி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியணும், டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் இல்ல டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ல பார்த்தோம்னா அங்க வந்து 4 நைட்ரசன் உப்பு மூலம் இருக்கும்: அடினின், குவானின், சைட்டோசின், தைமின். இது மறக்கக்கூடாது. சரியா? அங்க இருக்கிற 4 என்ன? ஏஜிசி டி. ஆனா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் எடுத்தோம்னா அங்க இருக்கிற 4 உப்பு மூலமும் என்ன வரப்போகுது? அடினின், குவானின், சைட்டோசின், தைமினுக்கு பதிலாக அங்க யுராசில் வந்து காணப்பட போகுது. ரைட். அப்ப இது நீங்க அடிக்கடி, சரி, இதோட சின்ன எம்சிக்கு அது அடிக்கடி வாங்குது. சரி, எனக்கு கனமுறை வந்திருக்கு. ரைட். அப்ப தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும் ஆர்என்ஏல. ரைட். அது பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் என்னென்ன ஃபார்ம் பண்ண போகுது? ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையும் இருக்கிற சரியான OH கூட்டமும் மற்ற அந்த ஹெச்சும் சேர்ந்து H2O ரிமூவ் பண்ணப்பட்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வரும். இப்படியே பல நியூக்ளியோடைட்ஸ் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்டால ஃபார்ம் பண்ணப்பட்டு டிஎன்ஏ, ஆர்என்ஏ வந்து உருவாக்கப்படுகிறது. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இதுதான் உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த படம் இது வடிவாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொலிகுலர் பயாலஜியில் வந்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொலிகுலர் பயாலஜியில் எப்படி அந்த டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணப்படுது, டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண என்னென்ன என்சைம் பங்கு வகிக்குது, என்ன மாதிரி அந்த ஆக்ஷன் நடக்குதுன்றது ஒரு பெரிய ஒரு பாடமாக வருகிறது. எம்சிக்குள்ள எங்கே முறை வந்திருக்கு. ரைட். அப்போ அந்த பேசிக் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ இங்கேயே வடிவாக விளங்கணும். ரைட். ரைட். கிருவன் சொல்லுங்க அப்பம். சரியான இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பற்றி, டிஎன்ஏ அமைப்பை பற்றி கிருவன் சொல்லுங்க அப்பம். The DNA is a anti-parallel helix structure which form a double helix around the imaginary lines. Okay. வேற? Okay, good. Polynucleated. Okay. Nucleotide in the palvorium. Okay. வேற? வேற நான் டிஎன்ஏ பற்றி சொல்லுவீங்க. ரைட். வேற யாராவது? காவியா சொல்லுங்க அப்ப டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சத. காவியா சொல்லுங்க டிஎன்ஏ பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாமா? பிரச்சனை இல்லை. நீங்க புதுசா தானே ஜாயின் ஆகிருக்கிறீங்க, சரியா? தெரிஞ்சதை சொல்லலாம். அக்ஷயா ஹமாக்கு மைக் பிரச்சனையா இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த டிஎன்ஏ வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஓரளவு சரியான ஸ்ட்ரக்சரை சொன்னது 2 விஞ்ஞானிகள், பேட்சன் அண்ட் கிரிக். ரைட். அது உலகெளியில் வந்திருக்கு பேப்பரில். சரி, இப்போ பேட்சன் அண்ட் கிரிக்கின கண்டுபிடிச்ச மாடலில் தான் நாங்கள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை இப்போ மட்டும் எடுக்கிறோம். அப்போ இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க, அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க கூட கிளியராக தெளிவாக தெரியக்கூடியது.
இப்போ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் இரட்டை விரிவரப்பு சுருள் அமைப்புடையது. சரி, அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் என்று சொல்ற இரட்டை விரிவரப்பு சுருள் அமைப்பை கொண்டது. சரியான ஒவ்வொரு டிஎன்ஏயும் சரியா பரலல் சோடியா தான் காணப்படும். அது அடுத்து மிக முக்கியமானது. ஒவ்வொரு டிஎன்ஏயும் சோடியாகத்தான் காணப்படும். அடுத்தது ஆன்டி பேரலல். சரியான ஆனா எப்படி இருக்க வேண்டாம், ஒவ்வொரு சோடியும் ஒரு ஆள் நேரையும் ஒரு ஆள் தலைகளாயும் நிற்கிற மாதிரி. சரியான எதிர்ச்சமாந்திர ஒழுங்குல ஆன்டி பேரலல் எதிர்ச்சமாந்திர ஒழுங்குல வந்து காணப்படும். ரைட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியான அப்ப உதாரணமா ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து 3 அந்த முனையிலிருந்து 5 அந்த முனை மட்டும் வந்தா, அப்போ 3 அந்த முனையிலிருந்து 5 அந்த முனை 5 அந்த முனை மட்டும் இருக்கும். பேரலலா இருக்கிற மற்ற டிஎன்ஏ எப்படி இருக்க போகுது? இப்ப முதல் டிஎன்ஏ டெம்ப்ளேட் தாய் தகவல வந்து 3 அந்த முனையிலேருந்து கீழ் நோக்கி 5 அந்த முனை மட்டும் இருக்குண்டா, இதுக்கு பேரலலா இருக்கிற மற்ற டிஎன்ஏ இந்த கையை பார்த்தீங்கன்னா தெரியும், மேல 5 அந்த முனையிலேருந்து கீழே 3 அந்த முனை எதிர்ச்சமான் ஒழுங்குல காணப்படும். சரியான இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியோ ரைட். அடுத்தது வந்து இந்த சோடியா இருக்குமென்று சொன்னால் இதுல பேக் போன் அந்த முள்ளந்தண்டு பகுதி மாதிரி பின்னுக்கு இருக்க போறதுதான் டிஎக்ஸ் ரைபோஸ் வெல்லமும் பாஸ்பேட் கூட்டம். ரைட், அதான் அந்த பேக் போன் சொல்ல போறோம். உள்நோக்கி இருக்க போறது வந்து நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரஜன் உப்பு மூலம் வந்து உள்நோக்கி இருக்கும். ரைட், அப்ப அது மறக்கக்கூடாது. சரி, பேக் போன் வந்து பெண்டோஸ் வெல்லமும் பாஸ்பேட் கூட்டமும் இப்படி இருந்தா உள்நோக்கி நிலப்பட்டி மாதிரி இருக்க போறது வந்து நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் உப்பு மூலம். அடுத்தது முக்கியம் என்னன்னா, அப்ப ஏற்கனவே சொன்ன டிஎன்ஏல 4 வகையான நைட்ரஜன் உப்பு மூலம் இருக்கு, AGCT. ரைட், அடுத்தது முக்கியமான என்னன்னா, இந்த நைட்ரஜன் உப்பு மூலக்கிற இப்ப சோடியத்தனை இருக்க போது இந்த நைட்ரஜன் உப்பு மூலங்களுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரஜன் பிணைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும். ரைட், ஒரு டிஎன்ஏக்கு மற்றது மறக்கக்கூடாது, புறை நிரப்பு என்ற ஒழுங்குல இருக்கு. சரியா, எதிர்ச்சமான்றமா புறை நிரப்பு என்ற ஒழுங்குல இருக்கும். அதாவது ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட் தாய் தகவல அடினின் என்று இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள டிஎன்ஏல வந்து இருக்க போறது வந்து சரியானே குவானின் வந்து காணப்பட போகுது. சரியானே அப்ப இதுல வந்து நைட்ரஜன் உப்பு மூலங்கள் சரியானே ஏக்கும் ஜிக்கும் இடையில வந்து அடினின் இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க போறது வந்து தைமின் வந்து காணப்பட போகுது. சரியானே அப்ப ஏக்கும் டீக்கும் இடையில வந்து 2 நைட்ரஜன் உப்பு மூலங்கள் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் வந்து காணப்படும். ஏக்கும் டீக்கும் இடையில வந்து 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருக்கும். ஜிக்கும் சிக்கும் இடையில குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில வந்து 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படும். அப்ப இது வந்து நாங்க அப்புறம் பார்ப்போம் எம்சிக்குள்ள. சரியானே இது வந்து எம்சிக்குள்ள கனமுறை வந்திருக்கு. சரியானே ஒரு டெம்ப்ளேட்டை தந்து இதுக்கு நிரப்புன்ற ஒழுங்குல இருக்கும் என்று கூட வந்திருக்கு. வேறு ஏக்கும் டிக்கும் இடையில 2 ஹைட்ரஜன் பிணைப்பு, ஜிக்கும் சிக்கும் இடையில 3 ஹைட்ரஜன் பிணைப்பு கன சந்தர்ப்பங்கள்ல மொலிகுலர் பயாலஜியையும் பேஸ் பண்ணி கன எம்சிக்கு வந்து வந்திருக்கு. சரியானே அப்ப அதனால நீங்க வடிவா படிக்கக்கூடியதா இருக்கணும், செல்லக்கூடியதா இருக்கணும். ரைட், இது கொஞ்சம் கஷ்டம். பட் இது பின் செக்ஷன்களுக்கும் தேவைன்றபடியே தான் நான் இதில் கொஞ்சம் மினக்கதான் ஸ்லோவா திருப்பி சொல்றேன். சரியானே அப்ப திருப்பி பாருங்க. டிஎன்ஏ வந்து வாட்சன் அண்ட் கிரிக்கர் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது டபுள் ஹெலிக்ஸ் மாடல், இரட்டை விரிவரப்பு சூழல் அமைப்புடையது. சோடியா காணப்படும் ஒவ்வொரு டிஎன்ஏயும். மற்றது ஆன்டி பேரலல், அந்த சோடி வந்து எதிர்ச்சமான ஒழுங்குல இருக்கும். அந்த டிஎன்ஏ பேக் போனா இருக்கிறது வந்து பாஸ்பேட் கூட்டமும் ரைபோஸ் வெல்லமும். உள்நோக்கி இருக்க போறது வந்து நைட்ரஜன் உப்பு மூலம். மற்ற நியூக்ளியோடைட்டுக்கு இடையில ஒரு நியூக்ளியோடைட் OHும் மற்ற நியூக்ளியோடைட் Hயும் சேர்ந்து வாட்டர் ரிமூவ் பண்ணப்பட்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணப்படும். எல்லாத்தையும் விட முக்கியம், ஒவ்வொரு இந்த டிஎன்ஏ சோடியில ஒரு டிஎன்ஏக்கு நிரப்புன்ற ஒழுங்குல மற்ற டிஎன்ஏ இருக்கும். ரைட், அப்ப ஏ என்ற நைட்ரஜன் உப்பு மூலத்துக்கு அப்படியும் டி இருக்கும்,
ஜி என்ற நைட்ரசன் உப்பு மூலத்துக்கு எப்பயும் சி வந்து காணப்படும். அடுத்து நான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த நைட்ரசன் உப்பு மூலங்கள். ஒவ்வொரு டிஎன்ஏயும் நைட்ரசன் உப்பு மூலங்களுக்கு இடையில ஹைட்ரஜன் பிணைப்பால ஹைட்ரஜன் போன் ஹைட்ரஜன் பிணைப்பால வந்து இணைந்து காணப்படுது, இணைக்கப்பட்டு காணப்படுது. ரைட். ஒவ்வொரு சோடியும் வந்து நைட்ரசன் உப்பு மூலங்களுக்கு இடையில ஏற்படுற ஹைட்ரஜன் பாண்ட் இணைப்பால இணைக்கப்பட்டு காணப்படுது. அப்ப இதன் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏக்கும் டீக்கும் இடையில 2 ஹைட்ரஜன் பிணைப்பும் ஜிக்கும் சிக்கும் இடையில வந்து 3 ஹைட்ரஜன் பிணைப்பும் வந்து காணப்படும். ரைட். அடுத்ததா பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ. ரைட். ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அப்ப இது வந்து ரைபோ நியூக்ளியோடைட்டின் பல்பகுதியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ரைபோ நியூக்ளியோடைட் பல்பகுதியம். ஒரு ரைபோ நியூக்ளியோடைட் எடுத்து என்ன இருக்க போது, ஒரு பாஸ்பேட் கூட்டம் இருக்கும், 5 பென்டோஸ் வெல்லம் என்று சொல்ற ரைபோஸ் வெல்லம் இருக்கும், அடுத்தது நைட்ரசன் உப்பு மூலம் இருக்கும். இங்க நைட்ரசன் உப்பு மூலத்துல வந்து தைமீனுக்கு பதிலாக யூராசில் காணப்படும். அதை நீங்க மறக்க கூடாது. ரைட். இந்த ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏல உற்பத்தி செய்யப்படுது. நாங்கள் அப்புறம் மொலிகுலர் பயாலஜிலையும் நாங்கள் இப்போ ரெட்டித்தில் அப்படி விலைக்கு கொஞ்சம் கூட பார்ப்போம். சரியானே. ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏல உற்பத்தி செய்யப்படுன்றதை மறக்காது. சரியானே. இப்போ டிஎன்ஏ இப்படி சோடியா இருக்குன்னா சரியா, டிஎன்ஏ அந்த ரெட்டை விரிவரப்பு சுருள் இந்த கோயில் தன்மை கொஞ்சம் நீங்கி டிஎன்ஏ ஸ்ட்ரைட்டாக வரும். பிறகு என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் முனைப்புகள் வந்து உடைக்கப்படும். டிஎன்ஏ சோடி இப்படி விரியும். விரிஞ்சோன்னா அந்த ஒரு சோடிக்கு எதிராக அந்த ஒரு சோடின்ற டிஎன்ஏ டெம்ப்ளேட்டுக்கு நிரப்புன்ற ஒழுங்குல இங்கால வந்து ஆர்என்ஏ மெயினா எம்ஆர்என்ஏ துவக்கப்படும். அப்ப டிஎன்ஏ தந்துட்டு எம்ஆர்என்ஏல எப்படி நைட்ரசன் உப்பு மூலம் இருக்குன்னு கேட்டா அது டிஎன்ஏ மற்ற சோடி எப்படி நீங்க எழுதுவீங்களோ அப்படித்தான் நிரப்புன்ற ஒழுங்குல எழுதுவீங்க. என்ன ஏக்கு யூராசில் வரும். சரியா. மற்ற சைட்டோசின் குவானின் வந்து பிரச்சனை இல்லை. சரியானே. இது அடுத்ததான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. மற்றது ஏக்கும் யூக்கும் இடையில 2 ஹைட்ரஜன் பிணைப்பும் சிக்கும் ஜிக்கும் இடையில 3 ஹைட்ரஜன் பிணைப்பும் வரும். சரியானே. ரைட். அடுத்தது வந்து இந்த ஆர்என்ஏல வந்து 3 வகையான ஆர்என்ஏ இருக்கு. மற்றது உங்களுக்கு தெரியும் ஆர்என்ஏ மெயினா ஏன் துவக்கப்படுதுன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் புரத தொகுப்புக்காக. அதாவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டிஎன்ஏல இருந்து நிரப்புன்ற ஒழுங்குலாம் என்ன வரப்போகுது, இந்த ஆர்என்ஏ வந்து வரப்போகுது. ரைட். அப்ப ஏன்னா இந்த ஆர்என்ஏ தான் பிறகு புரோட்டீனை துவக்க போகுது. அதான் இந்த 3 வகையான ஆர்என்ஏ இருக்கு. ஒன்று எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ, அடுத்தது டிரான்ஸ் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ, அடுத்தது ரைபோசோமல் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ. அப்ப எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ 3 வகையான ஆர்என்ஏ வகைகள் காணப்படுது. சரியானே. ரைட். அப்ப அதுல முதலாவது வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்ற எம்ஆர்என்ஏ. அப்ப இது வந்து கருவுக்குள்ள நியூக்ளியஸுக்குள்ள டிஎன்ஏல இருந்து. சரியானே. அப்ப இப்படி டிஎன்ஏ கோயில் இப்படி விரிஞ்சோன சோடி ஒரு டிஎன்ஏக்கு அப்படியே எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படும். எம்ஆர்என்ஏ உருவாக்கப்பட்டு கொண்டு அப்படியே போயிருக்க பின்னுக்கு இருக்கிற டிஎன்ஏ பகுதி வந்து திருப்பி பழையபடி சேருவினம். சரியானே. ரைட். அப்ப இந்த எம்ஆர்என்ஏ வந்து கருவுக்குள்ள டிஎன்ஏல இருந்து உருவாக்கப்பட்டு சரியானே பிறகு கருநும் துவாரங்களுக்கு கூடாக இந்த எம்ஆர்என்ஏ வந்து வெளியேறி புதிய உறவுக்கு வரும். ரைட். இந்த எம்ஆர்என்ஏ வேலை வேணும் மெசஞ்சர் ஆர்என்ஏ, அதாவது தகவல்களை கொண்டு போகுது. டிஎன்ஏ என்ன புரதம் துவக்கணும்னு தீர்மானிக்கிறோம், என்ன புரதம் அந்த இடத்துல வரணும்னு தீர்மானிக்கிறோம், அதுக்குரிய பிரதியிடத்தான் எம்ஆர்என்ஏ துவக்கப்பட்டு புதிய உறவுக்கு விடுவிக்கப்படும். ரைட். அடுத்தது இந்த படத்தை பாருங்க, ஒரு விளங்கம் நினைக்கிறேன். டிஆர்என்ஏ டிரான்ஸ் ஆர்என்ஏ. ரைட். அப்ப இது என்ன செய்யுமாண்டா சரியானே இந்த 3 முனை அப்படி இருக்கு. அந்த நுனி மேல வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து அமினோ ஆசிட்ஸை வந்து ஒரு இணைக்கக்கூடிய பகுதி. அப்ப அந்த இடத்துல அமினோ ஆசிட்ஸை இணைச்சு தான் இது என்ன செய்ய போகுதுன்னா கொண்டுட போகுது. அதாவது டிஆர்என்ஏ என்ன செய்ய போகுதுன்னா எம்ஆர்என்ஏ ரீட் பண்ணி எம்ஆர்என்ஏல என்ன மெசேஜ் இருக்கோ
அதாவது mRNA இருக்கிற மூன்று நைட்ரசன் உப்பு மூலங்களும் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட்ஸை குறைக்கும். ரைட். இது இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் நோட்ஸ் குறைவாக இருக்கு. மொலிகுலர் பயாலஜிலாம் கூட வரும். ஆனால் நான் இங்கே வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் சில லைட்டாக உங்களுக்கு ஈஸிக்காக. சரியா? அப்போ இல்லாட்டி விளங்காது என்ன நடக்கிறது. அப்போ mRNAல வந்து 3 நைட்ரசன் உப்பு மூலங்கள் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட்ஸை குறைக்கும். அப்போ tRNA அதை வாசிக்கும். ரைட். முதலாவதா சரியா அடினோசின் என்ற அமினோ ஆசிட் இருக்குது. ஓகே, சரியானு. அப்போ முதலாவது இருக்கிற அமினோ ஆசிட்ஸை tRNA இருக்கும். ரெண்டாவதா வாசிக்கும். அடுத்தது இந்த அமினோ ஆசிட். மூன்றாவது இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து tRNA ரீட் பண்ணி அமினோ ஆசிட்ஸை வந்து கொண்டு வரும் எங்கேன்னா rRNAக்கு, ரைபோசோமல் RNA உள்ள இடத்துக்கு கொண்டு வரும். ரைட். அப்போ மெசஞ்சர் RNA தொழில் என்ன? புரத தொகுப்புக்கான தகவலை டிஎன்ஏலேருந்து பிரதி செய்து கொண்டு வருது. ரைட். tRNA தகவல் என்ன? mRNAல என்ன ஒழுங்குல அந்த அமினோ ஆசிட்ஸ் கூடிய தகவல் இருக்கோ mRNA ரீட் பண்ணி அந்த ஒழுங்குல அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர்றது எங்க ரைபோசோமுக்கு. ரைட். அப்போ அது நீங்கள் மறக்கக்கூடாது. சரியா? டீட்டெயில்ஸாக வரும். சரியானே? tRNA பற்றி டீட்டெயில்ஸாக சரியா வரும். அடுத்தது rRNA, ரைபோசோமல் RNA. என்னென்னா இந்த RNA வகை வந்து சரியா காணப்பட போகிறது வந்து ரைபோசோமில். ரைட். அப்போ இந்த rRNA தொழில் என்னென்றா அதாவது ரைபோசோம் தொழில் தான் வரப்போகுது. ரைட். tRNA கொண்டு வர அமினோ ஆசிட்ஸை சரி mRNAல என்ன ஒழுங்குல அமினோ ஆசிட்ஸ் வரணுமென்று அல்ல அடுக்கப்படணுமென்று தீர்மானிக்கப்படுதோ அந்த ஒழுங்குல இந்த tRNA கொண்டு வரப்போகுது. ரைட். rRNA வந்து அந்த ஒழுங்குல அமினோ ஆசிட்ஸை இணைச்சு புரதமாக தொகுத்து வெளியேற்றி கொண்டு இருக்கும். ரைட். மற்றது உங்களுக்கு தெரியுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்கள் மெட்டீரியலும் இருக்குது. எப்பயுமே நான் சைக்காலஜிஸ்ட்டும் அதாவது ஒரு 1/2 hour மேக்சிமம் அதை மனுஷன்லேருந்து 40 நிமிஷம்னா அந்த மூளை வந்து கேட்குற அளவுக்கு இருக்கும். 1/2 hour பிறகு மூளை களைச்சிடும். சரி, இப்பயே உங்களுக்கு எத்தனை விளங்குற வகையில் நிச்சயில இருப்பீங்க. நான் என்ன இதை முடிக்கணும், அதனால் அதை சொல்லி கொண்டு இருக்கலாம். சரியான மற்றது சில பேர்ட்ட மைக் வேலை செய்யறதில்லை. சரியான அடுத்த லாஸ்ட் கேள்வி வைப்பேனா? சரியான அப்போ ரைட். அதனால் நான் சொல்லி கொண்டு போகிறேன் கேள்வி கேட்காம. சரியானே? என்னென்னா இந்த செக்ஷனை முடிக்கணும் என்றபடியால். சரியா? அப்போ எங்களோட டார்கெட் வந்து வார வருஷம் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள உங்களோட சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்போ சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா இப்போ நீங்கள் வேலை ரிலாக்ஸாக நாங்கள் பேப்பர்ஸை செய்து கொண்டு போகலாம். இப்போயும் பேரலாக கேள்விகள் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து ஃபுல் டிவிஷனாக இருக்கும் வார வருஷம் பிப்ரவரியோட. சரியா? வார வருஷம் பிப்ரவரி கடைசிக்குள்ள உங்களோட சிலபஸை முடிக்கிறதான் எங்களோட பிளான். சரியானே? அப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுருந்தோங்க. ரெண்டாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல கன்சன்ட்ரேட் பண்ணலாம் மூளை. சரியானே? அப்போ எனக்கு தெரியும். இப்போ உதாரணமாக இப்போ இதில் வந்து இன்னொரு 5 நிமிஷத்துல இந்த ஜூம் கட் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் திருப்பி ஜாயின் ஆக தேவையில்லை. சரியானே? ஒரு அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வெனிஸ்டே நடக்கும். ரைட். அப்போ நான் கூட கவர் என்னன்னா அந்த டார்கெட் தெரியும். சரியானே? அப்போ நான் அப்புறம் கொஞ்சம் ஃபியூச்சரில் பிறகு நான் 1.5 மணி நேரம் எடுப்பேன். சரி, 1 hour நிமிஷம் எடுப்பேன். இப்போ ஸ்டார்ட் குறிப்பிட்ட காலம் வந்து நாங்கள் 40 minutes தான் போகிறோம். சரியானே? அப்போ நீங்கள் நான் அந்த 40 minutesன்றது நான் 1 hourக்கு மேலே எடுக்க வேண்டியதை கவர் பண்ணி தான் முடிப்பேன். சரியானே? அப்போ அதான் அந்த பிளானாக வாரது. ரைட். அப்போ சரியானே? அப்போ ஏன்னு சொல்ல வந்தாலும் இன்னொரு 4 நிமிஷத்துல இந்த ஜூம் கட் ஆகிடும். நீங்கள் திருப்பி ஜாயின் ஆக தேவையில்லை. ஏற்கனவே நித்திரியாக தான் இருக்கிறீங்க. போய் திருப்பி தூங்கலாம். என்ன அக்ஷயா? ரைட். அப்போ rRNA தொழில் என்ன? mRNA ரீட் பண்ணி சரியான அது என்ன தகவல் இருக்கோ அதுக்குரிய ஒழுங்குல சரியா 3 ஹைட்ரஜன் உப்பு மூலம் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிடை குறிக்கும். அப்போ அதுக்குரிய ஒழுங்குல அமினோ அமிலங்களை அடுக்கி புரதத்தை துவக்கிறது. சரி, ஒரு ஒழுங்கு மாறினாலும் புரதம் மாறிடும். சரியா? மியூட்டேஷன் பிகாரம் என்று சொல்லு பிரகாரில் வந்து உயிரினங்கள் வந்து அந்த இறக்குறது அந்த இதுகள் வந்து வரப்போகுது. தப்பி பிழைக்க இயலாது. ரைட். அப்போ 3 வகை RNA 3 ஃபங்க்ஷன் என்ன மாதிரின்னு சொல்லலாம். மற்றது உங்களுக்கு நான் நடுவே சொல்கிறேன்னா நீங்கள் நல்ல பிள்ளையர் கேள்வி கேட்கறது இல்லை, சைலண்டாக இருக்கிறது உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்.
ஒரு கொஞ்சம் பேர் உள்ள குரூப் கிளாஸ். அப்ப நீங்க வந்து சார் எனக்கு அது விளங்கையில் போன கிளாஸ் நீங்க படிப்பிச்ச நீங்க ரீசோர்ஸ் புக்கில் இப்படி வசனங்கள் இருக்கு எங்களுக்கு விளங்கையில் வந்து நீங்க கேட்டா நான் கூட விளங்கப்படுத்துவேன். சரியானே? ஆனா நீங்க அதை கொஞ்சம் கேட்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ரைட். அடுத்தது அப்ப இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு இடையிலான வித்தியாசங்கள். சரியானே? அப்ப அது உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல். சரியானே? அதாவது சோடியாக காணப்படக்கூடிய இரட்டை விரிவடைவுள்ள அமைப்புடையது. ஆனா ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்ட். அது சோடியா ஆர்என்ஏ காணப்படாது. எம்ஆர்என்ஏ ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட். சரியானே? டிஆர்என்ஏன்னு பார்த்துருப்பீங்க. சரியா? அதுல வளைவு நலிவு சொல்லியிருந்தாலும் அதுவும் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட். ஆர்ஆர்என்ஏயும் அப்படித்தான் ரைபோசோம்ல இருக்குது. ரைட்? அப்ப டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். சரியா? ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ். ரைட்? அடுத்தது டிஎன்ஏ எடுத்தோம்னா அங்கே ஏடிஜிசி இருக்கும். ஆனா ஆர்என்ஏல வந்து டி இருக்காது, யூராசில் வந்து காணப்படும். ரைட்? அடுத்தது டிஎன்ஏல வந்து டிஎக்ஸ் ரைபோஸ் வெல்லம் இருக்க போது, ஆர்என்ஏல வந்து ரைபோஸ் வெல்லம் காணப்பட போகுது. சரியானே? அடுத்த இது வந்து பார்த்தோம்னா இப்போ நியூக்ளியோடைட்ஸ் வந்து சில நியூக்ளிக் ஆசிட் ஆக்க போகுது. இப்போ இதை விட வேறு சில நியூக்ளியோடைட்ஸும் இதுக்குன்றதை சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிற கதை மற்றொரு சின்ன செக்ஷன். சரியானே? அதாவது ஏடிபி, சரியா, என்ஏடி பிளஸ், சரியா, என்ஏடிபி, சரியா, எஃப்ஏடி, இதுவெல்லாம் வந்து நியூக்ளியோடைட்ஸுக்கு உதாரணம். சரியானே? Right. அடுத்தது இந்த மைக்ரோஸ்கோப்பை பற்றி பார்ப்போம். சரியானே? அப்போ உங்களுக்கு தெரியும் பொதுவாக 2 வகையான மைக்ரோஸ்கோப் இருக்கு. ஒன்று லைட் மைக்ரோஸ்கோப், மற்றது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரைட்? என்னென்னா உங்களுக்கு தெரியும் செல்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது. சரியான நார்மலாக செல்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது. சரியானே? அப்போ செல்ஸுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் சரியான சின்ன, சரியானே, நானோமீட்டர் அளவில் வரப்போகுது. அந்த புரோட்டீன் அப்படியான எல்லாம் சரியான சின்ன நானோமீட்டர். அப்போ அதை பார்க்கறதுக்கு அதை அளக்கக்கூடிய டெக்னாலஜி வர நானோ திரவியன்னு சொல்றது. சரியா? மிகச்சிறிய மூலக்கூறுகளை சரியான அளக்க விஷுவலைஸ் பண்றதுக்குரிய இது. ரைட்? அப்ப அதுக்கு தான் எங்களுக்கு தேவை லைட் மைக்ரோஸ்கோப், ஒளி நுணு காட்டி, மற்ற எலக்ட்ரிக் நுணு காட்டி தேவை. சரியானே? வந்து லைட் மைக்ரோஸ்கோப் எடுத்தோம்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டு இங்க வந்து 2 கண்ணாடி லென்ஸ் வந்து காணப்பட போகுது. நிறைய பேர் திடீரென சூம் கட் ஆயிருமா? சரியா? நாங்கள் வெனிஸ்டே சந்திப்போம். மற்ற சில எம்சிக்கு சில பாயிண்ட்ஸ் வேறு சில இதுகள் நான் குரூப்பில் போடுவேன். சரியானே? காவியாவே நான் குரூப்பில் நினைச்சு விடுவேன். எங்களை ஸ்டாஃப் பண்ண உங்களோட விவரங்கள் கேட்பா. சரியானே? விவரங்களை அனுப்புங்க. பிறகு உங்களை எங்களோட குரூப்பில் நினைச்சு விடுவோம். ரைட். அப்போ 2 கண்ணாடி லென்ஸ் இருக்க போகுது. சரியானே? அந்த டேபிள் என்று சொல்ல ஸ்டேஜில் வந்து சரியானே ஸ்லைட்டில் பார்க்க வேண்டிய பொருள் அதாவது பிளட்டோ இன்னும் ஸ்லைட்டில் வந்து அது வைக்கப்பட்டு மைக்ரோஸ்கோப்பராக பார்ப்படும். ரைட்? அடுத்தது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்.